கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீதியும் ஞானமுமானவரே, இயேசுவே நீரே ஆதரவே. நீதியும் ஞானமுமானவரே, இயேசுவே நீரே ஆதரவே. அற்பமான என் ஆரம்பத்தை, அற்பமான என் ஆரம்பத்தை அசட்டை பண்ணாதவரே, அன்பால் எல்லாம் தந்தீரே. தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி, தயவால் பெற்றேன் தகப்பனே நன்றி. ஆமெனப்பா. உங்களை அதிகமாய் நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நல்ல வேலைக்காக உண்மை நன்றியோடு கூட துதிக்கிறோம், உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. மட்டுமாய் எங்களை கிருபையாய் நடத்தி வந்த உடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. நீதியும் ஞானமும் ஆனவரே, உண்மை உயர்த்துகிறோம் இயேசப்பா. ஆமென் ஆண்டவரே. இதற்குமே தகுதி இல்லாத, எதற்குமே பாத்திரவான்களாய் இல்லாத எங்களை கிருபையாய் நீ ரட்சித்து அப்பா, எங்களை தகுதிவான்களாய் உடைய பிள்ளைகளாய் எங்களை அப்பா மாற்றிருக்கிற உடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. மட்டும் எங்களை நடத்தினவரே உமக்கு நன்றி. இனிமேலும் நீ நடத்த வல்லவராய் இருக்கிறபடியால் நன்றி செலுத்துகிறோம் இயேசப்பா. போய் உயர்த்துகிறோம், எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய சமூகத்தில் வைக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் என்ற ஆலோசனைக்காக சங்கீதம் 139 அதிகாரம் அதனுடைய 34வது வசனம், மன்னிக்கவும் 24வது வசனம். சங்கீதம் 139 24வது வசனம். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வேதனை உண்டாக்கும் வழி, நித்திய வழி என்று இந்த வேதத்தில் 2 வழி சொல்லப்பட்டிருக்கிறது. வேதனை உண்டாக்கூடிய வழி, நித்திய வழி. வேதனை உண்டாக்கூடிய வழி என்று சொல்லும் பொழுது நித்தியத்துக்கு செல்லாத வழி எல்லாமே வேதனை உண்டாக்கூடிய வழிகள். அப்போ நித்திய வழி என்ன அப்படின்னு என்று பார்க்கும்பொழுது, கர்த்தரை வேதனைப்படுத்தாத, கர்த்தருடைய வசனங்களுக்கு கீழ்ப்படைந்து, அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து அதன்படி நடந்து நீதியின் பாதையில் சென்று நித்திய ஜீவனை அடைவதற்கான வழிதான் நித்திய பாதை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நித்திய வழியில் இல்லாத தன் மாம்சத்திற்படியும் தன் மாம்சம் இச்சித்தபடி செய்கிறதும், தான் நினைத்த பாதையில் பயணிப்பதும், தான் நினைப்பதை செய்வதும் என்று நாம் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருப்போமானால் அந்த வழியில் ஜீவன் இருக்காது. வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, நீதியின் பாதையில் ஜீவன் உண்டு, அந்த பாதையில் மரணம் இல்லை என்று. அப்போ நித்திய பாதையில் எப்பொழுதுமே அது ஜீவன் இருக்கும். நித்திய பாதையில் எப்போதுமே அது உயிரோட்டம் உள்ளதாய் நித்திய ஜீவனை அடையத்தக்கதாய் இருக்கும். ஆனால் வேதனை உண்டாக்கூடிய வழி என்று சொல்லும் பொழுது அது இருளின் பாதையில் நம்மளை கொண்டு போய் சேர்த்து விடும். அன்பு பிள்ளைகளே, இந்த நாளிலும் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை என்னவென்றில், நாம் செல்லுகிற பாதை வேதனை உண்டாக்கூடிய வழியா இல்லை நித்திய வழியா என்பதை நாம் நிதானித்து அறிய கடவோம். அன்பு பிள்ளைகளே, கர்த்தர் இன்று விரும்புவது நித்திய பாதையிலே, நித்திய வழியிலே நம்மை நடத்த விரும்புகிறார். ஆகியபடினாலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படைந்து அதன்படி நடந்து, கர்த்தர் பாதை நடத்துகிற பாதையில் நம்மளை நடத்தி சென்று நித்திய பாதையிலே நாம் நடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, அதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும். வேதனை உண்டாக்கூடிய வழிகளுக்கு நாம் அதை தெரிந்து கொண்டு அதில் நான் பயணிப்போமானால் இருளான பாதையிலும் நரகத்தில் போய் நாம் சென்று விடுவோம். அன்பு பிள்ளைகளே, ஆகப்படியினாலே ஒவ்வொருடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் எந்த காரியத்தை கொண்டு வேதனை உண்டாக்கூடிய வழிகள் உள்ளே வராதபடி காத்து கொண்டு நித்திய வழியிலே நம்மளை நடத்த ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தை நம்மளை ஒப்பு கொடுத்து, கர்த்தர் அப்பா நீங்க எங்களை நடத்தும்,
நாங்கள் நடக்க வேண்டிய வழியை எங்களுக்கு காண்பித்தருளும். நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு காண்பித்தருளும். எங்களுடைய காலங்கள் எல்லாம் உடைய கரத்தில் இருக்கிறபடியினாலே அப்பா, எங்களுடைய வாழ்க்கையை உடைய கரத்தில் தருகிறோம். உடைய வழி நித்திய வழியாய் இருக்க கர்த்தர் கிருபை செய்வீராக. எந்த காரணத்தை கொண்டும் வேதனை உண்டாக்கூடிய வழியான உடைய மாம்ச சிந்தையும் நாங்கள் நினைக்கிற மனப்போன போக்கிலே கால் போன போக்கிலே நாங்கள் வாழாதபடி உடைய சித்தம் இன்னதென்று அறிந்து அப்பா நாங்கள் நடக்க எங்களுக்கு கிருபை தாரும் என்று அவருடைய சமூகத்தில் நாம் கேட்போமானால் நீதியும் ஞானமான அவர் நம்மை நீதியின் பாதையில் நடத்தி நேர்வழியாய் நம்மை நடத்தி நித்தியத்திற்கு கொண்டு சேர்க்க வல்லவராய் இருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, வார்த்தை நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.